ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ராஜி உண்மையை சொல்ல போறேன்னு கோமா கிளம்புனாங்கல்ல, அதை நினைச்சு கோமதியும் மீனாவும் பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல கதிரே ராஜியை சமாதானம் பண்ணி கூட்டு வந்துருவாரு. ராஜியை பார்த்தோன்னு தான் கோமதிக்குலாம் நிம்மதியா இருக்கும். திட்டுறதுக்காக இங்க வாடின்னு கூப்பிடுவாங்க. அப்ப தங்கமயிலும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இப்ப கோமதி மயிலுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக மயிலை நைஸா கழட்டி விடுவாங்க. கொல்லப்புறத்துல துணியெல்லாம் கிடக்குதுமா, போய் துவைச்சு வைமா அனுப்பி வைக்கிறாங்க. மயிலுக்கு இவங்க கழட்டி விடுறது நல்லாவே புரியுது. வருத்தப்பட்டு தான் அங்கிருந்து போறாங்க. லாஸ்டா கோமதி வந்து ராஜியை பயங்கரமா திட்டுவாங்க. உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க, நீ பாட்டு உண்மையை சொல்ல போறன்னு கிளம்புற, நீ உண்மையை சொன்னா வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வரணும் யோசிச்சு பத்தியான்றாங்க. அப்ப மீனா சைட்ல கோமதியை கலாய்க்கிறாங்க. ஆமா ராஜி, நீ உண்மையை சொன்னா அத்தையோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாத்துக்கும் காரணம் அத்தை தான் தெரிஞ்சா மாமா அத்தைகிட்ட சாமி ஆடிடுவாரு. அத்தைக்கு அந்த பயம் இருக்கதான் செய்யுன்றாங்க. அதை கேட்ட கோமதி வந்து யாருக்கிட்டே பயம், எனக்கெல்லாம் ஒன்றும் பயம்லாம் இல்லை. நான் நினைச்சா இப்பயே என் புருஷன்ட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். ஆனா எங்க அண்ணங்களோட மானம் போயிடும், அதனால தான் யோசிக்கிறேன்றாங்க. கடைசியா ராஜியை பார்த்து உனக்கு என்ன தாண்டி பிரச்சனைன்னு கேட்பாங்க. அதுக்கு ராஜி வந்து என் பிரச்சனையே நீங்களும் உங்க பையனும் தான். உங்க பையன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க உங்க பையன்கிட்ட தான் பேசணும். அதை விட்டு சம்பந்தமே இல்லாம என்ன பிடிச்சி திட்டிட்டு இருக்கீங்க. நானா உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன்னு சொல்லி கடுப்பாறாங்க. அது கோமதி வந்து ஏதோ கோவத்துல பேசிட்டேன்டி விடுடின்னுவாங்க. ஆனா ராஜி விட மாட்டாங்க. இங்க பாருங்க, பேச்சுக்கு 3 தடவை பொண்ணு மாதிரின்றீங்கல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட இருக்கீங்களா? மாமா என்ன திட்டம் போதெல்லாம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. இதுவே உண்மையிலேயே உங்க பொண்ணா இருந்தா சும்மா வேடிக்கை பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. கடைசியா அவங்க டிமாண்ட சொல்றாங்க. இங்க பாருங்க, இனிமேல என் சுயகௌரவத்தை இழந்துட்டு மித்தவங்க காசுல தான் என்னால இருக்க முடியாது. என் செலவுகள்லாம் நானே பாத்துக்கிறேன். அதுக்காக நான் திரும்ப டியூஷன் எடுக்க போறேன். இது சம்பந்தமா கதர்ட்டையும் பேசிட்டேன், அவனும் சம்மதிச்சுட்டான். ஆனா மாமாட்ட பேசி பர்மிஷன் வாங்கி தர வேண்டியது உங்க பொறுப்புன்றாங்க. அதை கேட்டன கோமதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன விளாடுறியா, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு வாங்க. ஆனா ராஜி விட மாட்டாங்க. இல்ல தான் நீங்க இதை பண்ணிதான் ஆகணும்னு மிரட்டுறாங்க. இல்ல எனக்கு இருக்க டென்ஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்றாங்க. அதை கேட்ட கோமதிக்கு லைட்டா பயமா இருக்கும். இப்ப மீனாவும் சேர்ந்து பயமுத்தி விடுவாங்க. அத்தை பேசாம மாமாட்ட பேசி எப்படியா பர்மிஷன் வாங்கி கொடுத்துருங்க, இல்லைன்னா அவ பாட்டு கோவத்துல உண்மை எதுவும் சொல்லிட போறா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பெரிய ஆப்பாயிருன்றாங்க. அதை கேட்டோன்னு கோமதிக்கு இன்னும் பயமா இருக்கு. கடைசி அந்த விஷயத்துக்கு சம்மதிக்கவும் செய்வாங்க. இப்ப திரும்பவும் தங்கமயில் அங்க வராங்க. மயில பார்த்தோன்னா இவங்க 3 பேரும் டக்குன்னு பேச்ச நிப்பாட்டுவாங்க. அதை பார்த்த மயிலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. நேரா சரவணன்ட்ட போய் வருத்தப்பட்டு அழுகுறாங்க. ஆமா, நீங்களும் உங்க தம்பிகளும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்க, அதே மாதிரி நானும் ராஜி மீனா கூட ஒத்துமையா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க என்ன செட்லே சேர்த்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அத்தை வந்து அவங்க மேல கோவமா இருந்தாங்கல்ல, நான் தான் அவங்கள கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன். ஆனா அவங்க ஒண்ணு சேர்ந்த பின்னாடி இப்ப என்னையே கழட்டி விட்டுட்டாங்க. 3 பேரும் ஒரு கூட்டணியா இருக்காங்க, என்ன மட்டும் சேர்த்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு சரவணன் வந்து மயில, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் முதல் சின்ன பிள்ளை மாதிரி அழுகாதுன்னு சொல்லி சமாதானம் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல பாண்டியன் வந்து கோமதியை கூப்பிடுவாரு. ஏதோ பணம் எடுத்து தர சொல்லி தான் கூப்பிடுறாரு. அப்ப மீனா வந்து கோமதிக்கு சிக்னல் காட்டுறாங்க. அத்தை இதாண்ட சரியான டைம், ராஜி விஷயமா மாமாட்ட பேசுங்கன்றாங்க. ஆனா கோமதி பயத்துல பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்கும்னா, சரவணன் ஒரு முழு சம்பளத்தையும் கொண்டு வந்து பாண்டியன் கொடுக்குறாரு. அதை பார்த்த தங்கமயில் கடுப்பாகுது. சம்பளம் வந்துச்சு, நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, இப்ப என்னன்னா முழு சம்பளத்தையும் கொண்டு வந்து மாமாட்ட கொடுக்குறாருன்னு சொல்லி கடுப்பாறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, கோமதி வந்து ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயத்த பாண்டியன்ட்ட சொல்லி அதே தான் பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சீன்லாம் அடுத்த வாரம் வரலாங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.